ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ரெயினுக்கு அப்புறம் கிளைமேட் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டில் ஒரு மட்டன் சுக்கா பண்ணால் நல்லாயிருக்கும் மத்தியானத்துக்கு அப்படின்றனால அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன். 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 50 to 60 பல் இருக்கும். சின்ன வெங்காயம் அதை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லிப்பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 டீஸ்பூன், அப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இதில் காமிக்கல நான். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சுக்கா வறுவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோடனே முதல்ல நம்ம வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் சுக்கா பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ நம்ம இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணோன்னே எப்போயுமே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவரே உங்களுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் நம்மளோட எல்லா பொடியும், குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள் ஏற்கனவே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம கறியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் போட்டுருங்க. ஒரு 2-3 விசில் அளவுக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் தவாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மிளகுத்தூளும் கொரியாண்டர் லீவ்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மட்டன் சுக்கா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ஒரு எம்மியான டிஷ். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி மட்டன் நல்ல மழையோடு சேர்த்து அந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக ரைஸ் வச்சு ஒரு மட்டன் சுக்காவோடு சாப்பிடும்போது இதை நீங்கள் ரசமும் சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி ஆஃப்டர்நூன் நல்லா சுட சுட சாதத்தோடு நம்ம மட்டன் சுக்காவை வச்சு ஒரு பொடி பிடிச்சாச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.